மேடை சம்பிரதாயங்களை மறந்து உணர்ச்சியோடு பேச துவங்குகிறேன். அதனால் வழக்கமாக உங்களை நோக்கி சொல்லும் அந்த வார்த்தைகளை இவர்களை நோக்கி சொல்கிறேன். உயிரே உறவே தமிழ். இப்பொழுது மேடை சம்பிரதாயம். காரணம், இது மக்கள் நீதி மையம் கூட்டம் அல்ல, பண்பட்ட கமல் நடத்தும் கூட்டம். என்ன பண்பட்ட கமல்னா என்ன? கமல் தானே பண்படுத்துறாரு. நானே பண்பட்டு தாயா இந்த மேடைக்கு வந்தேன். அதனால் சொல்லுகிறேன், இங்கு இந்த விழாவின் உணர்வை புரிந்து கொண்டு தன் கடமையையும் சுமையையும் சொல்லியிருந்தார் மாண்புமிகு முதல்வர் அவர்களை. பரவாயில்லைங்க ஐயா, நாங்கள் நடத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனால் நான் அன்பை சொன்னேன், அவரும் அதையே தான் சொல்லி இருக்கிறார். இது அரசியல் கூட்டம் அல்ல, அன்பர்கள் சேர்ந்து நடத்தும் கூட்டம். அதற்கு அவர் உடனே வருகிறேன் என்று சொல்லி தன் நிகழ்ச்சிகளில் ஒரு சின்ன இடைவெளி விட்டு இங்கே வந்து விட்டு சென்றிருக்கிறார். முதல் நன்றி அந்த தமிழனுக்கு நான் சொல்லியே ஆக வேண்டும். இங்கே வந்திருப்பவர்கள் அனைவரையும் சுட்டிக்காட்டி இவர் யார் என்றால் ஒரு மணி நேரம் பேசுவதற்கு இந்த கூட்டத்தில் ஆள் இருக்கிறார்கள். அத்தனை பேருமே தலைவர்கள். இதில் ஒரு முக்கிய செய்தி என்னவென்றால், இதில் 70 வயதில் நான் தான் மிக இளமையான கட்சி. என்னை திருமா அவர்கள் பேசுவ மன்னிக்கணும், நேரம் காரணமாக நான் அந்த அவர்களே அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் குறிப்பிடல. நீங்கள் எல்லாருமே தலைவர்கள் என்பதை நான் ஏற்றுக்கொண்டவன். தமிழகத்தின் தலைவர்கள் நீங்கள் எல்லோரும். அவர்கள் எல்லோரும் இங்கே வந்து இந்த மேடையில் என் தலைவனின் பெயரை சொன்ன ஒன்றும் வந்திருக்கிறீர்கள். அவர்தான். அவருக்கு கட்சி கிடையாது, இருக்கவும் கூடாது. அவரை எந்த கட்சியும் மொத்தமாக கையில் எடுத்துக்கொண்டு போகக்கூடாது, மறந்து விடவும் கூடாது. அதனால்தான் மறவோம் என்று நான் சொல்றேன். பரமக்குடியிலிருந்து புறப்பட்ட பையன் புறப்படுறதுக்கு ஒரு வாரம் முன்னாடி சொன்னாங்க. ரொம்ப கவலையோடு ஒரு வாரம் அழுதுட்டு சென்னைக்கு வந்து அதை நகரத்தை எல்லாம் பார்த்து, அதுலேருந்து 3 வருஷம் 4 வருஷம் கழிஞ்சு நேரு செத்துட்டார். எனக்கு பெரிய கவலை. அது இப்படியே வாழ்ந்த பையன், என்னுடைய கம்யூனிட்டி, என்னுடைய இதில் அங்கேயே இப்பொழுது இந்தியாவில் காணும் இந்த பிரிவை நான் கண்டேன். அதிலிருந்து மேம்பட வேண்டும் என்று புறப்பட்ட பையன் நேர போய் சேர்ந்தது பெரியார் திடலில். அதை என் தந்தை தடுத்திருக்கலாம். அவருக்கு அந்த பலம் இருந்தது, சட்டமும் அவர் கையில் இருந்தது, அவர் வக்கீல். ஆனால் இவருடைய சீடர், காந்தியுடைய சீடர் அவர் என்பதனால் அவன் போக்கில் விட்டு விடுவீங்கள் என்று விட்டார். நாத்துராமையும் அப்படி தான் விட்டார் காந்தி. அதெல்லாம் நான் கொல்ல வந்தேன், அவர்கிட்ட போச்சு என்ன பேச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டார். அது ஒரு விதமான வீரம் என்று நம்பிக்கொண்டிருந்தார்கள். அந்த மாதிரி எங்கள் அப்பா என்னை விட்டுட்டார். நான் 20 வயதாக இருக்கும் பொழுது எங்கேயோ பழைய கதைகள்லாம் படிக்க ஆரம்பித்த நேரத்தில் பெரியார் அவர்கள் விடுதலையில் காந்தியார் மறைவுக்கு பின் எழுதிய ஒரு தலையங்கத்தை படித்ததும் தான் எனக்கு புலப்பட்டது. முதல் புலனாய்வுத்துறையிலிருந்து வரும் திருமாவளவனுக்கு இந்த ஃபொரன்சிக் எவிடன்ஸ் எனக்கு கிடைத்தது அப்பொழுதுதான். அப்படியா, அவ்வளோ பெரிய ஆளா இவர் தான் பெரிய ஆள். பிற்பாடு பெரியார் எங்கிருந்து வந்தார் என்று பார்த்தால் காந்தியிடமிருந்து தான் வந்திருக்கிறார், முரண்பட்டு வந்திருக்கிறார். ஸோ காந்தியிடம் முரண்படுவது மகா பாவம் இல்லை, அது ஒரு பெரிய வீரமும் இல்லை. முரண்படுவது கடமை, அது மூத்த தலைமுறை அதனுடன் முரண்படும். அதற்கு புத்தி சொல்ல தவறிவிட்டால் கோவித்து கொண்டு வெளியேறிவிடும். அப்படி வெளியேறி திரும்பி என் தாத்தாவிடம் வந்த ப்ராடிகல் சன் நான். 47 இருந்திருந்தால் யார் கண்டா
அந்த கூட்டத்தோட நானும் பின்னாடி போயிருப்பேன். காந்தியை சுட போகிறாங்க, நம்மளும் போகலான்னு. அதில் என்னன்னா, இதை நானும் அவருடைய கொள்ளு பேரன் துஷார் காந்தியும் பேசி இருக்கிறோம். அந்த காலத்தில் நம்ம இருந்திருந்தோம்னா இந்த இழுப்புகளுக்கு ஆளாகி நம்மளும் அங்கே போயிருப்போம்ல அப்படின்னு. கரெக்ட் நீங்கள் சொல்கிறதுட்டு ஒரு புத்தகம் எழுதினார். அதில் நான் தான் முன்னரே எழுதும் வாய்ப்பை பெற்றேன். ஹேராம் படத்தை பார்த்துட்டு எழுதின புத்தகம் கம் லெட்ஸ் கில் காந்தி என்பது தான் அந்த புத்தகத்தின் பெயர். எழுதியவர் காந்தியின் கொள்ளு பேரன். அது ஒரு வஞ்ச புகழ்ச்சி தான். அது பல பேருக்கு புரியல. நான் இங்கு இந்த கூட்டத்தை திரட்டியதற்கான காரணம், முக்கியமாக இந்த கூட்டம் திரட்டுறது சினிமாவில் டான்ஸ் ஆடலாலே திரட்டிடலாங்க. இந்த கூட்டத்தை திரட்டுறது கஷ்டம். ஏன்னா இவங்க காந்தியுடன் முரண்பட்டவர்கள். இவர்களை எப்படி ஒரு மேடையில் அமர வைப்பது? அதுதான் 9வது ஆண்டில் நான் செய்திருக்கும் சிறிய சாதனை. எலக்டோரல் பாலிடிக்ஸ் என்பது ஒன்று, அது 5 வருடத்திற்கு ஒரு முறை வந்து கொண்டே இருக்கும். அதற்காக மட்டுமே வந்தவர்கள் அல்ல இவர்கள். 25 வருஷமா எலக்டோரல் பாலிடிக்ஸ் என்று எழுத வேண்டிய தேவை ஏன் வருகிறது? அனைவருக்குமானவர் என்பதை வாழ்வில் தன்னுடைய செய்தியாக கொடுத்து சென்றவர். அந்த செய்தி மகாத்மா என்று கூப்பிட மாட்டேன். காரணம், பூஜைக்குரியவராக ஆக்கிவிட்டால் அந்த கோவிலை மூடுவதற்கு கூட வழி. நீங்கள் வரக்கூடாது அங்கே, அது எங்கள் கோவில் என்று உரிமை. நாங்கள் சாடுவோம், போற்றுவோம், வணங்குவோம். அது இங்கு நிகழும் சூழல்கள் எங்களை எப்படி தாக்குகிறதோ அதற்கு ஏற்ப வீட்டில் வந்து புலம்புவோம். அந்த வீட்டில் காந்தி தாத்தா இருப்பார் என்றும் இருப்பார் என்று நான் நம்புகிறேன். காந்தி ஒரு மனிதர் என்னும் காலகட்டம் கடந்து விட்டது. காந்தி is an idea. An idea we can all use, we can all share. ஒவ்வொரு வாட்டியும் அந்த பெரிய வட்டத்தில் போய் தான் பேசணுங்கிறது இல்லை. மக்கள் மத்தியில் அமர்ந்து பேசினாலும் அங்கே கேட்கும். என்னுடைய அப்பா பரமக்குடியிலிருந்து நான் புறப்பட்டு சினிமாவுக்கு வந்தபோது, என்றைக்காவது நீ அரசியலில் வர வேண்டும் என்று சொன்ன பொழுது என்னுடைய சகோதரர்களா, அவனையாவது விட்டு வைங்களேன், உங்களை மாதிரி அவனும் பாழா போகணுமா என்று சொன்னார்கள். அவர் பாழாகவில்லை, நாமாகி இருக்கிறோம். அவரும் சாகவில்லை, நாமாக இருக்கிறோம். இப்போ கடைசியாக கோபாலகிருஷ்ண காந்தி அவர்கள் பேசியிருக்காரு. அது என்ன, அது கடைசியில் கட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவர் கண் கலங்கினதை காட்ட வேண்டாம்ட்டு. அந்த 3 புல்லட்ஸ் நிறுத்த வேண்டிய நேரம் நமக்கு வந்து விட்டது. அது எப்படிங்க காந்தியார் காலமெல்லாம் பொருந்துமா? இப்போ ஆயுதம் இல்லாமல் எப்படிங்க 3 புல்லட்டுங்கிறீங்க? எப்படின்னா 2 புல்லட்டு தமிழ்நாடு தயார் பண்ணிடுச்சு. ஹெல்த் அண்ட் எஜுகேஷன். If you don't answer this bullets, you will fall. It's not a promise. It's a belief and analysis of how this country is going to go. இது அப்படித்தான் நகரும் இந்த தேசம். இது மொத்த தேசத்தில் 1.4 பில்லியன் பீப்புள் முட்டாள்களாக இருக்க முடியுமா? சாத்தியமா? யோசித்து பாருங்கள். இல்லை என்கிறேன் நான், இருக்கு என்கிறது ஒரு கூட்டம். அந்த கூட்டம் அகலும், இல்லை என்றால் அகற்ற வேண்டும். இது காலத்தின் கட்டாயம் மட்டுமல்ல, நமது கடமையும் கூட. இந்த காதி துணி பின்னாடி சிவப்பு கலர்ல இருக்கு, இங்க கருப்பு கலரா மாறி இருக்கு. நான் நடத்துகிற கம்பெனி பேரு கமல் ஹாசன்ஸ் ஹவுஸ் ஆஃப் கதர். அதில் தயார் பண்ணது இந்த துணி. காந்தியார் கடைசியாக இங்கே வந்தபோது இந்த கதர் ஆடை உற்பத்தியை அதிகரிப்பதற்காகத்தான் மதுரை வந்தார். அந்த வேலை துவங்கி விட்டது ஐயா என்பதை கூட சொல்லும் விழாவாக இதை வைத்துக் கொள்ளலாம். இது உணர்வு பூர்வமான விழா.
அரசியல் விழா அல்ல. அதனால்தான் வைகோ அவர்கள் கண்கலங்கி என்னை கை குலுக்கினார். எல்லோருக்குள்ளும் அந்த உணர்வு இருக்கிறது. இந்த மனிதர்கள் என் முறவன்றி வேறென்ன. அதனால் தான் சொல்லுகிறேன், மையம் யாரையும் எதிர்க்கும் தேவைப்படும் பொழுது, ஆனால் யாருமே எங்களுக்கு எதிரி இல்லை. நாங்கள் எதிர்ப்பது தனி மனிதர்களை அல்ல, தனி மனிதர்களின் அவசர சட்டங்களையும் அவசர திட்டங்களையும் சுயநல திட்டங்களையும். இவைகளை எல்லாம் மாற்றுவதற்காக நாம் பட்டு வந்த பாடையெல்லாம் 15 வருடத்தில் மாற்றிவிட முடியுமா? இல்லை 25 வருஷத்தில் தான் மாற்றிவிட முடியுமா? முடியாது என்கிறேன் நான். கோரஸ் பாட இந்தியாவெங்கிலும் தலைவர்கள் இதே போல இருக்கிறார்கள். அவர்கள் யாரும் கட்சி மாற வேண்டிய அவசியமில்லை. இருக்கும் இடத்திலேயே இருங்கள். உங்கள் மனசாட்சியை கேட்டு பாருங்கள். ஆள் மாறிவிடுவீர்கள். கட்சி காணாமல் போய்விடும். நான் கோபத்தில் பேசுவதாக நினைக்க வேண்டாம். யோசித்துத்தான் பேசுகிறேன். குறிப்பெடுக்க எனக்கு அம்பேத்கர் இருக்கிறார், பெரியார் இருக்கிறார். படசு எதையாவது எடுத்து பெரிய இம்பீரியலிஸ்ட் பவருக்கு எதிராக எப்படி பேசணும்னா பாடம் கொடுக்க காந்தியார் இருக்கிறார். இப்பொழுதும் வருகிறது இம்பீரியல் பவர் இந்தியாவை நோக்கி. சந்தேகமே வேண்டாம். 2வது இந்திய சுதந்திர போராட்டம் துவங்கிவிட்டது என்றே நீங்கள் கொள்ள வேண்டும். அதன் விழிகுரல் இங்கிருந்து அன்றி வேறு எங்கிருந்து கேட்கும்? அதை நீங்கள் மதுரை என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, மங்கம்மாள் அரண்மனை என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, காந்தி மண்டபம் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, இது நம் குரல். இது இவ்வாறாகவே கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் என் கொடியை எல்லாம் கீழே வைத்து விட்டு என் அன்பை மாத்திரம் ஏந்தி வந்திருக்கிறேன் இந்த விழாவிற்கு. இவ்வாறாகவே தான் இவர்களும் வந்திருக்கிறார்கள். இது கொஞ்சம் அவங்களுக்கு என்னையாது இந்த நேரத்தில் இப்படியெல்லாம் போனால் எப்படி இருக்கும் அப்படின்லாம் யோசிக்கக்கூடிய ஒரு விழா. ஆனால் நான் எடுத்து சொன்னதும் முதல்வர் அவர்களுக்கு எப்படி புரிந்ததோ அதே போல் இந்த தலைவர்களுக்கும் அது புரிந்ததனால்தான் இங்கே இருக்கிறார்கள். என் கட்சிக்காரர்கள் இதை இப்படி நடத்த வேண்டும் அப்படி நடத்த வேண்டும் அவர்களெல்லாம் நடத்தி விட்டு பின்வரிசையில் அமர்ந்திருக்கிறார்கள். எழுந்து நெல்லுங்க. இவர்களும் தலைவர்கள் தான், நாளைய தலைவர்கள். தேங்க்யூ. இவர்களை அறிமுகப்படுத்த வேண்டியது இந்த மேடை. நான் எல்லோரும் பெருமை கொள்கிறோம். இந்திய நாட்டை சுமக்க எத்தனை தோள்கள் இருக்கிறது பாருங்கள். அதில் எனக்கு கடை நிலை ஊழியன் பதவி கிடைத்தாலும் மிகவும் மகிழ்வேன். என் வயது 9 தான். என்னுடைய அதிக பிரசங்கித்தனத்தை நீங்கள் மன்னிப்பீர்கள் என்பது எனக்கு தெரியும். அவர்கள் மன்னிப்பார்களா என்பது எனக்கு கவலை இல்லை. நீங்கள் என்னை மன்னிப்பீர்கள் என்பதுதான் முக்கியம். காரணம், இந்த மேடையில் இவ்வளவு முழங்கும் அருகதை எனக்கு இருக்கிறதா என்றால் நான் கொஞ்சம் சந்தேகப்படுவேன். அவர்கள் சந்தேகமின்றி முன்னின்று சொல் தம்பி என்று சொன்னதுதான் எனக்கு கிடைத்த பெருமை. மக்கள் நீதி மையத்திற்கும் கிடைத்த பெருமை. உங்களை இதுதான் மேடை என்று நினைக்காதீர்கள், அதுவும் மேடைதான். நான் சொன்ன சத்தியத்தை நிறைவேற்றி விட்டேன். உங்களை பெரிய மனிதர்கள் அவையில் அமர வைப்பேன் என்று 40 வருடங்களுக்கு முன்னால் சொன்னேன். இதோ நிகழ்ந்து விட்டது. இனியும் அடுத்த கட்டத்திற்கு நகர வேண்டும். நாம் என்றால் இவர்களும் சேர்வார்கள். நாடு காத்திருக்கிறது நமக்காக. நாளை நமதே. இங்கு நான் உணர்ச்சி வசப்பட்டு ஏதேனும் சொல்ல மறந்திருந்தால் ஞாபகப்படுத்துங்க. ஒன்றும் இல்லையே. ஏன்னா அவர் ஃப்ளைட்டுக்கு போகணும். திரும்ப அவர்கள் பல்லை கடித்து கொண்டு மணியை பார்த்து கொண்டு எனக்காக இருக்காரு. அன்பினால் மட்டுமே கட்டுப்படும் அந்த சிறுத்தை. அது சங்கிலெல்லாம் போட முடியாது. அவரை அமர்த்தி கையை பிடிச்சி உக்காத்தி வச்சிருக்கேன். அதனாலேயே உரை சுருங்கி விட்டது. பரவாயில்லை, மீண்டும் வருவேன். இங்கே கலைஞர் ஒரு கையெழுத்து போட்டு போயிருக்காரு. இந்த மண்டபத்தை பார்த்து ரசித்து விட்டு மீண்டும் வருவேன் என்று அவரும் வந்திருக்கிறார்.
நானும் வருவேன். நாளை நமது ஜெயஹிந்த். வணக்கம்.